எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி சால மீன் தான் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு சால மீனை வச்சு மீன் அவியல் தான். ஒரு 30லேருந்து 35 சால மீன் இருக்கும். மீன் அவியலுக்கு வந்துட்டு வெங்காயம் வந்து நிறைய போடணும். நிறைய போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 30லேருந்து 35 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முருங்கைக்காய், மாங்காய் போட்டால் அவியல் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குது, ஆனாலும் நல்லா புளிப்பான மாங்காய் தான். அதனால் அப்படியே கட் பண்ணி வச்சுட்டேன். புளி ஒரு எலுமிச்சப்பழம் ஒரு சைஸில் ஒரு புளி, ஒரு அரை முறி தேங்காய், பச்சை மிளகாய் உரப்புக்கு மட்டும் பச்சை மிளகாய் மட்டும் தான் நாங்கள் சேர்க்க போகிறோம். மீனை வந்து சுத்தப்படுத்தி வச்சாச்சு. இப்போ பார்க்கலாமா ரெசிபி எப்படி பண்ணலாம்? சரி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சிடலாம். தேங்காவுக்கு வந்துட்டு பெருஞ்சீரகம், ஒரு அரை முறி தேங்காய், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 10 போல், கொஞ்சம் ஜீரகமும் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். பெருஞ்சீரகம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். அதனால் அவியலுக்கு எப்போவுமே பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சிடணும். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கரகரப்பாக தான் இருக்கணும். இப்போ வானலியில் இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கணும். வெந்தயமும் போட்டுட்டேன். இப்போ தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சேன். சரி மொத்தமாக இப்படியே தாளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலையும் சின்ன வெங்காயத்தை வந்து பொரிசாக அரைஞ்சி வச்சுருக்கேன். அது லைட்டாக கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகணும். அதுக்கு பிறகு இதிலையே வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கி வரணும். இந்த தாளிக்கிற மாதிரி இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு இப்போ நான் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கணும். சின்ன வெங்காயம் நிறைய போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு அவியல் வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. அவியலுக்கு மீன் அவியல் வச்சு ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முருங்கைக்காவும் போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். நல்லா உப்பு போட்ட பிறகு நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடும். அவியலுக்கு தக்காளி நாங்கள் போட மாட்டோம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு இப்போ அந்த புளி தண்ணியை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா ஊற்றிக்கணும். புளி கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கணும். மாங்காவும் போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த அளவுக்கு புளி. புளி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், பெருஞ்சீரகம், சீரகம், பச்சை மிளகாய் விட்டு அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை 1-2 அரைச்சிக்கணும். தேங்காய் வந்து அவியலுக்கு வந்து தூக்கலாக தான் இருக்கணும். அந்த ஜாரை அலசின தண்ணியே நான் ஊற்றிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு ஜார் அளவு, சின்ன ஜார் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கொஞ்சம் மஞ்சத்தூள் நல்லா கிளறிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது வந்து தேங்காய் தான் அவியலுக்கு வந்து நிறைய இருக்கணும், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உரப்பு வந்து இந்த தேங்காயில் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, இதுதான் உரப்பு. இதை தவிர நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இந்த டேஸ்ட்டே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். நல்லா முறக்கூடி பொங்கி வந்ததுக்கு பிறகு ஒரு நல்லா கிளறிட்டு, ஏன்னா தேங்காய் போட்டதுனால நல்லா பொங்கி வரும். இப்போ நல்லா கிளறிட்டு இன்னொரு தடவை பொங்கி வரட்டும்.
இந்த ஸ்டேஜில் மீனை வந்து சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். ஒரு 30 மீன் இருக்கும். 30 மீன்கிட்ட உள்ளே போட்டுடலாம். இன்றைக்கி பொரிக்கெல்லாம் ஒன்றும் செய்யலை, வெறும் மீன் அவியல் மட்டும்தான். நல்லா டேஸ்ட்டாக இருந்ததும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் அப்படியே எல்லா பக்கமே பாத்திரம் சட்டி ஃபுல்லாக ஒரு இடமா போட்டு விட்டுறேன். அந்த தண்ணியை தான் மீனை வந்து டச் பண்ணக்கூடாது, இல்லை உடஞ்சி வந்துடும். லைட்டாக சுற்றி பாருங்கள். இப்போ கொதி வந்த ஸ்டேஜில் மாங்காய், இது நல்லா பழுத்த மாதிரி தெரியுது, ஆனால் புளிப்பான மாங்காய், அதனால் அப்படியே போட்டுட்டேன். அவியலுக்கு வந்து மாங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அத்தைக்கு எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் எங்கள் அத்தை தானேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் போட்டாச்சு. ஆனால் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. கொஞ்சம் அந்த இனிப்பு புளிப்பு அவியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவியல் வச்சு ரசம் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வத்தப்பொடி வந்துட்டு கொஞ்சோண்டு உரப்பு கொஞ்சம் குறைவாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சோண்டு வத்தப்பொடி அவ்வளோதான். ஆனால் பச்சை மிளகாய் நான் வந்து நிறைய சேர்க்கலை. ஒரு 10 பச்சை மிளகாய் போட்டோன்னா கரெக்டாக வந்திருக்கும். அதாவது குறைஞ்சதுனால இல்லை கொஞ்சோண்டு நான் வத்தப்பொடி போட்டிருக்கேன். ஆனால் அவியலுக்கு அந்த மிளகாய் மட்டும்தான் உரப்பு. நல்லா கொஞ்சம் வற்றி வந்துட்டு ஒரு நல்லா 5 நிமிஷம் கழிச்சோம்னா தண்ணி நல்லா சுண்டிட்டு, எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி சுண்டி வரணும். அவியல் வந்துட்டு நல்லா சேர்ந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா, நல்லா லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த மீன் வந்து நொறுங்கி உடஞ்சி வராது. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிட்டு. இது நான் அவியலை வச்சு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அவியல் ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சைடில் சாப்பாடும் ரெடி ஆகிட்டு, இப்போ சாப்பாடை வச்சு கொடுத்துடலாம். ஒயிட் ரைஸு, அவியல், இதுதான் எங்களோட லஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.